ஹாய் செல்லக்குட்டீஸ் ஃபேட் டு ஃபிட் கேர்ள் சேலஞ்ச் டே 9ல் தான் இருக்கோம். ஸோ வந்து காலைல ஒரு 10:30 போல் கொள்ளு சூப் வந்து குடிக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கிறேன் தண்ணியில். சுமார் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஒரு கிளாஸ் வர மாதிரி வந்து மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வந்து கொள்ளு சூப் குடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு 1 hour அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து கண்டிப்பாக முடியல. 10 minutes தான் பண்ணேன், அதுக்கே தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து ஸ்கிப்பிங் பண்ணேன். ஸோ வந்து இதுவே வந்து நம்மளால் முடியலையே, நம்ம 1 hour பிளான் பண்ணியிருந்தோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரிங்க் வந்து நம்மளோட சீக்ரெட்டான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு தான் வந்து அது நல்லா 3 வேளைக்கு நமக்கு வந்து ஒரு கப்பு தேவைப்படும். ஸோ வந்து நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுடுவேன் காலையிலேயே. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எவ்ரி மீல்க்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நம்ம வந்து இது குடிச்சிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நம்மளுக்கு வந்து கண்ட கிரேவிங்ஸும் வராது. ஸோ அதனால தான் ஓவர் நைட் ஓட்ஸ் தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இது எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock போல் சாப்பிட்டேன். நான் யூஸ் பண்ணுற டயட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பட் உங்களுக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு, உடம்புக்கு எந்த ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து எல்லாமே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லஞ்சுக்கு முன்னாடி அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்கு ப்ரோட்டீனுக்காக, அதுக்கப்புறம் சுண்டைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டு பண்ணி நான் சாப்பிட்ருந்தேன். ஸோ வந்து காய்கறி கீரைலாம் ஆட் பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ கீரை வந்து போய் கேட்டால் ஏன் நேரம் பெங்களூர்லேருந்து கீரை வருது. ஸோ ஒரு கட்டு வந்து 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அதனால் கீரை வாங்கவே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு முன்னாடி அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு என்ன டின்னர்னால் சப்பாத்தியோ தக்காளி தொக்கோ வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தோம். ஸோ எம்மியாக இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.